குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில மழை வந்தா 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சது? எதுக்கு இங்க பிச்சையா போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு. சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டில் அனைவரும் உயிர் சமமான உயிர். துணை முதலமைச்சர் அலுவலகத்தில் வந்து எனக்கு சொல்லலை. இங்கே மாவட்ட அமைச்சர்கள் 2 பேரும் இங்கே வண்டியில் சுற்றி வராங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த எனக்கு தகவலும் வரல. வேளாண்மை அமைச்சர் மட்டும் கூட்டு முதலமைச்சர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், அவர் உள்ளூர் அமைச்சர்கள் அவங்க எப்பயும் விழாவுக்கு சொல்கிறாங்க, அதை விட்டுருங்க. அரசு அங்கேருந்து முதலமைச்சர் வராருன்னா அந்த தொகுதி மக்களுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? துணை முதலமைச்சர் வராருன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மானிட்டரிங் ஆஃபீஸ் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூட்டு எது எப்படி வெள்ளத்தடுப்புலேருந்து எப்படி மக்களை பாதுகாப்பலாம் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? அப்போ எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர்? எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நான் 2001 கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவையை மழைக்கால கூட்டத்தொடரை ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்குறேன். ஒன்றும் அந்த குரலுக்கு செவி சாய்க்கலை. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். எப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. இன்னைக்கு தென் மாவட்டம் மிகப்பெரிய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கு. குற்றாலம் கரைபுரண்டு ஓடுது. தாமிரபரணி ஆண்டு ஊருக்குள்ள எல்லையோர மக்கள் பார்க்குற பகுதியில் கரைபுரண்டு ஓடுது. அப்போ இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேரிடர் மேலாண்மை துறை எடுக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு திட்டமிடல் இல்லாத ஏதோ ஒரு சில அதிகாரிகள், அவங்களாம் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு தந்தோண்டித்தனமாக ஒரு நிர்வாகத்தை செய்கிறாங்க. மக்கள் உயிர் பலியாகுது. பல உயிர்கள் பலியாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்து அமைச்சரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே 14 உயிர்கள் பலியாயிருக்கின்றது. இப்போ என் தொகுதியில் 2 உயிர்கள் போயிருக்கு. அப்போ இந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இந்த புயலுக்கு பிறகு எத்தனை உயிர்கள் தமிழ்நாட்டில் பலியாயிருக்கு விவரம் இல்லை. எத்தனை கால்நடைகள் பலியாயிருக்கு விவரம் இல்லை. எத்தனை நிரந்தர பணப்பயிர்கள், எத்தனை ஹெக்டர் பாதிப்படைந்திருக்கு இன்னும் வெளியில் வரல. அதேமாதிரி விவசாய பயிர் வகைகள் எத்தனை ஆயிரம் ஹெக்டர் பாதிப்படைஞ்சிருக்கு, அதுக்கு நிவாரணம் இன்னும் போய் சேரலை. ஆக அரசு என்பது இது உங்களுக்கு தெரியும், நவம்பர் டிசம்பர் இது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சாயத்துகளை ஒட்டி ஒரு 5 கிராமத்தில் வெள்ளம் வருதுன்னா அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தகவல் சொல்லி அவருக்கு அங்கங்கே சமுதாய கூடம் இருக்குது, இல்லை அங்கங்கே நியர்பை மேடான பகுதியில் ஸ்கூல் இருக்குது, அந்த மக்கள்கிட்ட போய் பாதுகாத்து வச்சு அவங்களுக்கு உணவு உடை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதனுடைய பொறுப்பு. அதுக்கு ப்ராப்பராக அது சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரி நியமனம் செய்து அவர் அதை மானிட்டரிங் ஆஃபீஸை அதை கண்காணிப்பார். மக்கள் உணவு இல்லை, தண்ணி இல்லை, பால் இல்லை, எந்த குறையும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, மக்கள் எங்கேயும் சாலை மறியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை மறியல். நேற்றுக்கு தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அவர் தலைமையில் சாலை மறியல். இப்போ என் தொகுதியில் நான் படித்த இந்த 17 பஞ்சாயத்துக்கும் இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு 2000, குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டேன், இல்லை குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னேன். அதில் ஒரு பாரபட்சம். சென்னையில் மழை வந்தால் 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. MRF முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய IAS IPS வீட்டு கூட பாரபட்சம் இல்லாமல் குடும்ப அட்டை இருந்தால் கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு. வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லா நீரையும் உள்வாங்கிற கடலூர் தான், கடலூர் முகத்தை வரும், கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வருகிற கடலூர் தொகுதியில் வருகிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? என் தொகுதியில் பாருங்கள். அப்போ நடுவில் கரெக்டாக நாங்கள் 2 பக்கமும் ஆற்றுல மாட்டிக்கிட்டோம். எப்போ மழை வந்தாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் ஆண்டாண்டு காலமாக இதுக்கான என்ன? இப்போ கடில ஆற்றை எங்கே தூர்வாரி இருக்காங்க? ஒரு ப்ராப்பராக எங்கே ஒரு பழைய பாலம் இடிஞ்சு வந்து போச்சு பண்டூட்டியில். அதில் 2-3 பேர் ஏற்கனவே இறந்துட்டோம். அதுலேருந்து பல்ட் அடித்து குளிச்சு பசங்க
அதை கம்ப்ளீட்டாக டெமாலைஸ் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறோம். நீர்ப்பாசனத்துறை மெத்தனம், மாவட்ட நிர்வாகம் மெத்தனம், ஒரு நடவடிக்கை இல்லை. புதுப்பாலம் கட்டி பல ஆண்டுகள் ஆச்சு. அப்போ அந்த அந்த பகுதியை ஒட்டி பனிக்கங்குப்பம் ஏற்கனவே அது அங்குச்செட்டி பாலத்தில் ஒரு தம்பி அதில் இருந்தால் போய் பல்ட் அடித்து குதிச்சு ஆற்றுல மண்ணில் சொல்லி செத்து போயிட்டான். அப்போ ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்த ஒரு தம்பி செத்து போயிட்டான். இன்னும் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கல. அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு செத்து போட்டால் 2 லட்சம், ஒரு முறை செத்து போட்டால் 3 லட்சம், ஒரு முறை செத்து போட்டால் 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான். இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் 7 பேர் செத்து போட்டாங்க, குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த நாட்டை வழிநடத்துறீங்க? முதலமைச்சர், அமைச்சரவையை உங்கள் இஷ்டத்துக்கு நினச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில் விபத்தில் இருந்தால் 1 லட்சம், அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த மாதத்தில் செத்து போட்டால் 2 லட்சம், அதுக்கு அடுத்த மாதம் செத்து போட்டால் 3 லட்சம். இங்கே ஆற்று மணலை சுரண்டி பொக்கிங் வச்சு அளவுக்கு மீறி எடுத்து அந்த மண் புதைக்குழியில் இருந்து அதில் என் தொகுதியில் கடந்தமா உங்களுக்கு தெரியும். ஒரே குடும்பத்தில் 7 பேர் துணி துவைக்க போய் குளிக்க போய் அந்த புதைக்குழி உள்வாங்கி செத்துக்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் அவ்வளோ ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணேன். அதுக்காக பகண்டையில் தடுப்புச்சுவர் அமைக்கணும். அந்த பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ராட்சத வீரான ராட்சத பைப்புகளை புதைச்சி கடலினுடைய சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு எப்படி காசிமேட்டிலிருந்து திருவண்ணாமலை வரையிலும் கான்கிரீட் பெரிய பெரிய பாறை கற்களை கொண்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தியிருக்கோ அதேமாதிரி தடுப்பணைகள் ஏற்படுத்தணும்னு சொன்னேன். இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்களா? அப்போ தொடர்ந்து மனித உயிர்கள் செத்துக்கிட்டே இருக்கும், கால்நடைகள் செத்துக்கிட்டே இருக்கும். வெள்ளம் வந்து ஆற்றுல வந்து டேமை திறந்து விடும் போது அல்லது பெரும் விழையும் போது ஊரை அடிச்சுக்கிட்டு போவோம். துணிமணி எல்லாம் கையில் கட்டண பொட்டையோடு துணியோடு நாங்கள் எல்லாம் வெளியேறணும். அப்போ இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோடு தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை? இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையா போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு. சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்கள் எல்லாருக்குமான ஒரு, நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசுகிறேன். நீங்கள் வெடி விபத்து ஏற்பட்டால் ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டால் 1, சுனாமி ஏற்பட்டால் 1. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவா ஒரு உயிருக்கு 25 லட்சம். இப்போ நீங்கள் காவல்துறையில் 1 கோடி ரூபா கொடுக்குறீங்க, உயிரை பணம் வச்சு அவங்க வேலை செய்வங்க கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. வருவாய்த்துறையில் மற்ற துறைகளை வேலை செஞ்ச பணியாளர்கள் இருந்தால் 25 லட்சம் கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி. 24 மணி நேரம் அரசு மக்களுக்காக உழைக்கிற ஊழியர்கள். சரி, குறைந்தபட்சம் பொதுமக்களுக்குன்னு ஒரு 25 லட்சம் ஒரு உயிர் பலியாச்சுன்னா அது வெடி விபத்தில் ஏற்பட்டாலும், ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டாலும், விபத்தில் ஏற்பட்டாலும், எதில் ஏற்பட்டாலும் அந்த உயிர், அதை சார்ந்து வாழக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர நிதி ஆதாரத்தை உருவாக்கி தர வேண்டியது ஒரு நியாயமான கோரிக்கை. இது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் நான் கோரிக்கை வைக்கிறேன். அது என்னமோ சொல்லுவாங்களா, வலு உள்ளவன் வாழலாம். அன்னைக்கு நெல்லிக்குப்பம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் கொத்து கொத்தா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசி அப்போ இருந்த 2 அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு 5 லட்சம் ரூபா. ஆனால் இப்போ என் தொகுதியில் செத்துட்டாங்க. இன்னும் அந்த 1 லட்ச ரூபாய் இன்னும் குடும்பத்துக்கு அந்த கிடைக்கல. கேட்டால் அது 1 லட்ச ரூபா காமனாக எல்லாருக்கும் கொடுக்கறது. இது என்ன நியாயம்? அவன் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போகிறான், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. உங்கள் அரசு அதிகாரிகளுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக, மாவட்டத்தில் இருக்கிற பல உயர் அதிகாரிகளுடைய பொறுப்பின்மையின் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நியமனம் செய்யப்படுகின்ற மானிட்டரிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய சூப்பர்வைசர் அதிகாரிகள், அந்த நிர்வாக மேலாண்மை செய்யக்கூடியவர்களுடைய திறமையின்மையின் காரணமாக எங்களுடைய மக்கள் உயிர், கால்நடைகள் உயிர், எங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற முந்திரி, பலா, மாமரம் எல்லாம் போயிடுச்சு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கரில் என் தொகுதியில் மக்கள் கொய்யா மரம் பூரா திருப்பிக்கிச்சு, ஒடிச்சிக்கிச்சு. வாழை இங்கே ராமாபுரத்தை வைசான போல ராமாபுரம், கண்ணாரப்பேட்டை, அப்படியே குமலங்குளம், ஏப்புதூர், அரசடிக்குப்போம், ஏன் ஊர் புலியூர் காட்சக, சமட்டிக்குப்போம், கிருஷ்ணம்பாளையம், குள்ளஞ்சாவடி, இப்போ இடம்பாட்டு, எல்லாம் தமிழ் எங்கே பார்த்தாலும் யாரெல்லாம் வாழை விவசாயம் செஞ்சாங்க எல்லா வாழையும் எல்லாம் முறிக்கிச்சு, எல்லாம் ஒடிஞ்சிச்சு. ஒரு ஹெக்டருக்கு 2.5 ஏக்கருக்கு சேர்த்து நீங்கள் 17,500 ரூபா கொடுக்குறீங்க. சவுக்கு கம்பு வாங்கிருப்போம் ஒரு டன்னு, அது இன்னைக்கு ஒரு டன்னு 40,000 ரூபா. சவுக்கு முட்டு கொடுக்குற சவுக்கு கொம்பு கூட நீங்கள் காசு கொடுக்கல. ஒன்றிய அரசுக்கு நிதி கேட்டால் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டு மக்களை ஒரு 984 கோடி கொடுத்துட்டா போதுமா? 25,000 கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு. இல்லை எவ்வளவு வேதனையாக இருக்கு. அப்போ ஒரு சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி 2 நாள் நடத்துனாங்க, 5 நாள் நடத்துறாங்க, நாங்கள் வந்தால் 100 நாள் நடத்தும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரீங்க. இவ்வளோ பெரிய ஒரு புயல் ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு டோட்டலாக ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. டெல்டா மாவட்டங்கள் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது.
ஒவ்வொரு புயல் வரும்போது 15 மாவட்டம் 20 மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்குது. அப்போ அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு ஏற்படுத்தணும்னா அரசு அதற்குரிய திட்டமிடல்கள், அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யணுமா செய்யக்கூடாதா? இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மக்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர், உங்கள் மேலே எனக்கு ஒரு நபர் மீது நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் காதுக்கு உண்மையான செய்தி வர மறுக்குது. அதிகாரிகள் உங்கள் காதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற நிலவரங்களை சொல்ல மறுக்கிறாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.